ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பரமக்குடியில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. திமுக ஆட்சியில் பறிகொடுக்கப்பட்ட கச்சத்தீவை பிரதமர் மோடியுடன் சேர்ந்து மீட்டெடுப்பேன் என OPS வாக்குறுதியளித்தார். திருச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவிற்கு ஆதரவாக புதுக்கோட்டை தெற்கு ராஜவீதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் திமுகவை விட அதிக ஓட்டு வாங்கிக் கொடுக்கும் அதிமுக நிர்வாகிக்கு இனோவா கார் மற்றும் 10 பவுண்ட் தங்கச் சங்கிலியை வேட்பாளர் பரிசாக வழங்குவார் என அறிவித்தார். ஒன்றிய திமுகவை விட அதிகமான ஓட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒன்றிய செயலாளருக்கு, நகர செயலாளருக்கு அதிமுக சார்பில் புது இனோவா கார் வேட்பாளர் சார்பில் வாங்கி கொடுக்கணும் அறிவித்த புது இனோவா யாருக்கு வருதுன்னு தெரியல, 10 பவுன் தங்கச்சங்கிலி யாருக்கு வருதுன்னு தெரியல. தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணசாமிக்கு ஆதரவாக தென்காசி, கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கான கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. நம்முடைய கூட்டணி தான் வலுவான கூட்டணி, முதல் கூட்டணி, வெற்றி கூட்டணி. நாகப்பட்டினம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா விளைநிலங்களுக்கு நேரடியாக சென்று அங்கு பணியில் ஈடுபட்டுள்ள பெண்களை சந்தித்து மைக் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தர்மபுரி தொகுதி திமுக வேட்பாளர் மணி தொகுதிக்கு உட்பட்ட பெரியபட்டி, தீர்த்தமலை, முத்தானூர், சித்தேரி உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் பழனியப்பனுடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வருகின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் மணி அவர்கள். விருதுநகரில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரின் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், யார் பெரியவர்கள் என்று போட்டி போடாமல் கூட்டணி கட்சியினர் செயல்பட வேண்டும் என கூறினார். நமக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் சிதறிக்கொள்கிறோம். அப்படி இல்லாமல் தோழமை கட்சியில் இருக்கிற பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, சிறிய கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சியும் சேர்த்து அணைத்து வைத்து இந்த 15, 16, 17 நாட்களுக்கும் எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக, தாய் பிள்ளைகளாக பணியாற்றி மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றாக வேண்டும். கரூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி மாநகராட்சிக்குட்பட்ட வேலுச்சாமிபுரம், திருக்கம்புலியூர், KVP நகர், காமராஜபுரம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த போது தனக்கு குடும்பம் கிடையாது என்று பேசினார். தொகுதியில் இருந்த நாட்கள் 912, தொகுதிக்கு வெளியே பணியில் இருந்த நாட்கள் 365 நாட்கள். இந்த பணிகளுக்கு இடையில 122 நாள் கல்யாணம், காது குத்து, குடமுழுக்குன்னு போயிருக்கேன். ஏன்னா வீட்டுல ஆள் கிடையாது, நானே தான் போகணும். இதுல எப்படி இந்த மாதிரி வேலை நம்மளால செய்ய முடிஞ்சிருக்குதுன்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். குடும்பம் கிடையாது, குழந்தை கிடையாது, அம்மா அப்பா கிடையாது, யாரும் கிடையாது. அதனால குடும்பத்துக்கு செலவிட வேண்டிய நேரத்தையும் நம்ம தொகுதிக்கு செலவிடுறோம். கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் மாட்டு வண்டியில் சென்று வாக்கு சேகரித்தார். ஹொசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரணப்பள்ளி, சானமங்கலம், பலவனப்பள்ளி, மாத்தூர், முகலப்பள்ளி பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை சுட்டிக்காட்டும் விதமாக மாட்டு வண்டியில் பயணிப்பதாக கூறினார்.